வெல்கம் டு ஜேகே ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பானிபூரி தான் செய்ய போகிறோம். பானிபூரிக்கு அந்த ரச தண்ணி ஊற்றுவாங்களா, அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். புதினா, மல்லி, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக வெல்லம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக லெமன், அது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறணும். அரைச்சிட்டு வந்து எல்லாத்தையும் வடிகட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சல்லடையில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டணும். இப்போது இதெல்லாம் செய்கிறதுல நம்ம தம்பி தான், என்னோடய தம்பி தான் செஞ்சிட்ருக்கான். அவன் சமையல் சூப்பராக செய்வான். அவன் தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். பாருங்கள் எப்படி வடிகட்டுறான்னு. அவன் செஞ்சு கொடுத்தா நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். சூப்பராக செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வெளியில் வாங்கினா எப்படி செய்கிறாங்க என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. ஆனால் இது தம்பி சூப்பராக செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டோம் எல்லாருமே. பசங்களாம் விரும்பி சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டாக இருக்குன்னு என் பசங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் தம்பி செஞ்சு கொடுக்கவும் சூப்பராக சாப்பிட்டாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படின்னு. எல்லாத்தையும் வடிகட்டிகிட்ருக்கான். ஏன்னா ஃபேமிலியில் நிறைய பேர் இருந்தோமா. தம்பி பசங்க 2 பேர், தம்பி ஒய்ஃபு, தம்பி அக்கா மாமா, என் பசங்க 2 பேர், நான், அப்புறம் அக்கா வீட்டில் சின்ன பசங்க எல்லோரும் சேர்ந்துருந்ததுனால நிறைய செஞ்சோம். நல்லா இருந்துச்சு. அவன் தண்ணி இங்கே வடிகட்டிகிட்ருக்கானா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இது வந்து பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி தான். அதை கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் போட்டு வச்சு வேக வச்சாச்சு. இங்கே உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த பட்டாணி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. உருளைக்கிழங்கை வேக வச்சு கொண்டு வந்து 2ஐயும் ஒன்றா கலந்தாச்சு. உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் ஒன்றா போட்டு மசிக்கணும். நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்து மசிக்கணும். அதையும் தம்பி தான் செய்கிறான். நாங்கள் சாப்பிட மட்டும்தான் செஞ்சோம். எல்லாத்தையும் போட்டு மசிக்கிறான். அவனே தான் சூப்பராக சமையல் பண்ணுவான் நல்லா. பாருங்கள், மசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். ஸ்பூனாலே வச்சு நல்லா மசிச்சிடணும். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா தம்பியோட ஒய்ஃப் வந்து பானிபூரி சோடா ரெடி ஆயிட்டாங்க. பாருங்கள், மசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆனால் இது மாதிரி பானிபூரி எங்கேயுமே சாப்பிட்டதே இல்லை. சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு பானிபூரி. நானும் கடையில் சாப்பிட்ருக்கேன். ஆனால் எந்த டேஸ்ட் இல்லை. அவங்க எப்படி பண்ணுறாங்க என்னன்னே தெரியாது. நல்லா ஹைஜீனிக்காக சூப்பராக பண்ணியிருந்தான். நல்லா இருந்துச்சு. என் பசங்க பானிபூரியை பார்த்தாலே பயந்து ஓடுறவங்க, அவங்களே சூப்பராக சாப்பிட்டாங்க. பாருங்கள், மசிச்சாச்சு. உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் நீங்கள் காஞ்ச பட்டாணி இருந்துச்சுன்னா ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கையும் நல்லா மசிய வேக வச்சு நல்லா மசிச்சிடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். பாருங்கள் எப்படி மசிக்கிறான்னு.
அவன் இதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே தம்பி பசங்க எனக்குடுன்னு ஒரே ஆட்டம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஏன்னா எல்லாருமே அக்கா ஊருக்கு போயிருந்தோம், அங்கே வச்சது அதெல்லாம் பண்ணி சாப்பிட்டோம். இங்கே பானிபூரி சுட ரெடி ஆயாச்சு. அடுப்பில் என்ன காயுது. எண்ணெய் காஞ்சோன்னா அதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளெக்ஸ் அதை போட்டு ஃபஸ்ட்டு பொரிச்சாச்சு. எண்ணெய் காயில் போட்டு பார்த்தா திரும்பவும் அடுப்பை கூட்டி வச்சு இது செய்கிறது தம்பி ஒய்ஃப் தான். பானிபூரி சுடுறா. அவள் நல்லா சாப்பாடு செம்மையாக செய்வா, டேஸ்ட்டாக. நிறைய பேருங்கிறதுனால வெளியே வச்சு தான் சமையலை செஞ்சோம். அக்கா ஊரில் திருவிழா, அதனால் எல்லோரும் போயிருந்தோமா. அடுப்பு வெளியில் வச்சு சமையலெல்லாம் வெளியில் செஞ்சு சாப்பிட்டோம். வருஷத்துக்கு ஒரு தடவை அக்கா ஊருக்கு போய் இப்படி தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் ஒரு வாரத்துக்கு. எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு, அதனால் அடுப்பு குறைச்சிடலாம். இப்போ கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ தான் கரெக்டான பதத்தில் எண்ணெய் காஞ்சி நல்லா பொரிஞ்சு வருது கார்ன்ஃப்ளெக்ஸ் எல்லாம். கார்ன்ஃப்ளெக்ஸ் எல்லாம் பொரிச்சாச்சு. இப்போ பானிபூரி போட்டு பொரிச்சிடலாம்.
நீங்களும் இது மாதிரி பானிபூரி செஞ்சு சாப்பிடுங்க. நான் கடையில் வாங்கினா காசு அதிகம், வீட்டில் செஞ்சால் நல்ல திருப்தியாகவும் சாப்பிடலாம். சுத்தமாகவும் இருக்கும். நாம் செய்கிறதுனால பார்த்து பார்த்து செய்வோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் ஹைலைட் என்னென்னா, அந்த மசிய வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு, அப்புறம் அந்த ரசத்தண்ணி செம்ம டேஸ்ட்டு. அப்புறமா அது கூட கொஞ்சம் பெரிய வெங்காயம்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு, கார்ன்ஃப்ளெக்ஸ் செம்மையாக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. கடையில் கூட எப்படி கொடுப்பாங்களான்னு தெரியல, சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் நம்மளும் பானிபூரி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. சட்டியாக பொரித்தோம், ஏன்னா நிறைய பேர் இருந்ததுனால ஒரு ஆளுக்கு 10 பூரி. தம்பி வைப்பும் அசராமல் நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டோம். பாருங்கள் எப்படி பண்ணுறோன்னு. தம்பி தான் ஏதாவது பண்ணி கொடுக்குறான். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கும் பட்டாணியும், அப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளெக்ஸ், அப்புறமா கொஞ்சமாக பெரிய வெங்காயம், கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம். எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவன் தான் கடைசியாக சாப்பிட்டான். நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். சமையல் சூப்பராக பண்ணுவான் தம்பி. மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, நண்டு எல்லாமே நல்லா வைப்பான். எல்லோரும் இப்படி ஒன்று சேர்ந்துட்டு இப்படி தான் ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடுவோம். நல்லா ஜாலியாக ஒரு வாரம் என்ஜாய் பண்ணோம். அவங்க ஊரில் திருவிழா நல்லா இருந்துச்சு. வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்ன சாப்பிட்டோம், சிக்கன் பிரியாணி. பானிபூரி சாப்பிட்டாச்சு, அடுத்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அந்த வெங்காயம், இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி, அந்த தண்ணியோட ரசத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இன்னும் வேணும்னு தோணுச்சு. ஆனால் அவன் தான் கொடுக்க மாட்டேன்ட்டான். அவ்வளோதான்டா அப்படின்ட்டான். எல்லாத்துக்கும் இப்படி தட்டில் வச்சு தான் கடையில் கொடுக்குற மாதிரியே கொடுத்தோம்.